72வது உலக அழகி இறுதிப் போட்டி மிக கோலாகலமாக இந்தியாவின் ஹைதராபாத் நகரில் நேற்று நடைபெற்றது. உலகம் முழுவதும் இருந்து 100க்கும் மேற்பட்ட அழகிகள் குறித்த உலக அழகுராணி மகுடத்துக்கான போட்டியில் கலந்து கொண்டனர். பல சுற்றுகளாக போட்டி நடத்தப்பட்டது. இம்முறை உலக அழகிக்கான மகுடம் தொடர்பில் இலங்கையர்கள் அதிக கவனம் செலுத்துவதற்கு காரணம் இலங்கை சார்பில் அனுதி குணசேகர கலந்து கொண்டமையாகும். அவர் இப்போட்டித் தொடரில் பல பிரிவுகளில் காண்பித்த திறமை அனைவரதும் பாராட்டுக்குள்ளானதோடு எதிர்பார்ப்பையும் அதிகரித்தது. இப்போட்டித் தொடரில் ஒரு அங்கமாக மல்டிமீடியா சேலஞ்ச் பிரிவில் அனுதி குணசேகர ஆசிய வலயத்தில் 2ஆம் இடத்தை பெற்றுக் கொண்டார். சப்ப பாபஸ்ஸ அகரணா குசலஸ்ஸ உபசம்பதா சச்சித்த பரியோதபனா ஏதாம் புத்தான சாசனா. அதேபோன்று ஹெட் டு ஹெட் சேலஞ்ச் பிரிவில் ஆசியாவின் மிக சிறந்த 5 பேரில் ஒருவராக தெரிவாகி இறுதிப் போட்டிக்கான 20 பேரில் ஒருவராக தகுதி பெற்றார். டேலண்ட் சேலஞ்ச் பிரிவில் ஆசியாவின் மிக சிறந்த 5 தெரிவாகி இறுதிப் போட்டிக்கு 24 பேரில் ஒருவராக அனுதி குணசேகர இடம் பிடித்தார். இந்த 3 போட்டி பிரிவுகளிலும் இறுதி சுற்றுக்கு தெரிவான ஒரே ஆசிய போட்டியாளர் இவரே ஆவார். போட்டித் தொடர் முழுதும் அனுதி ஏனைய போட்டியாளர்களுக்கு கடும் சவாலாக நின்று போட்டியிட்டு இலங்கையின் நாமத்தை உலகம் முணுமுணுக்க செய்தார். ஸ்ரீலங்கா 25 வயதான அனுதி குணசேகர இலங்கை அழகிகள் உலக அழகி போட்டித் தொடரில் புரிந்திருந்த பல சாதனைகளை புதுப்பித்தார். கலனி பல்கலைக்கழகத்தின் சர்வதேச உறவுகள் தொடர்பான பட்டதாரியான அவர் 2024ஆம் ஆண்டு இலங்கை அழகியாக மகுடம் சூடப்பட்டார். இலக்குடன் கூடிய அழகு எனும் அடிப்படையை கொண்டு அனுதி ஆரம்பித்துள்ள ஷஹேலி அறக்கட்டளை ஊடாக இலங்கையின் வறுமை தொடர்பான பிரச்சினைகள் குறித்து உலகை தெளிவுபடுத்தும் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளார். அனுதி குணசேகர இலங்கையின் நாமத்தை உலகம் மதிப்பதற்கு செய்த அர்ப்பணிப்பை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவும் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரியவும் பாராட்டியுள்ளனர். அவருக்கான வாழ்த்துச் செய்தி அனுப்பியுள்ள ஜனாதிபதியும் பிரதமரும் உலக அழகி போட்டித் தொடரில் அவர் இந்தளவு தூரம் சென்றது இலங்கையர்களாக எம் அனைவருக்கும் பெருமை என குறிப்பிட்டுள்ளனர். இந்நிலையில் உலக அழகி போட்டித் தொடரின் இறுதி 4 போட்டியாளர்களாக எத்தியோப்பியா, போலாந்து, தாய்லாந்து, மானிட்டிக் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த போட்டியாளர்கள் தெரிவாகினர். 4ஆம் இடத்தை மானிட்டிக்கின் நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்தி கலந்து கொண்ட போட்டியாளர் பெற்றுக் கொண்டார். 3ஆம் இடம் போலாந்துக்கு கிடைக்கப் பெற்றது. உலக அழகி போட்டியின் 2ஆம் இடம் எத்தியோப்பியாவுக்கு கிடைக்கப் பெற்றது. 2025ஆம் ஆண்டுக்கான உலக அழகியாக மகுடம் சூடப்பட்டவர் தாய்லாந்து நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்தி கலந்து கொண்ட ஒபெல் சுசிட்டாவாகும். கடந்த வருடம் தாய்லாந்தின் அழகியாக மகுடம் சூட்டப்பட்ட அவர் பிரபஞ்ச அழகி போட்டியில் 3ஆம் இடத்தை பெற்றுக் கொண்டார். அரசியல் மற்றும் சர்வதேச உறவுகள் தொடர்பான முதுகலை பட்டம் பெறும் எதிர்பார்ப்பில் உள்ள அவர் மும்மொழி திறமை கொண்டவர். 21 வயதான ஒப்பல் பெண்களின் சுகாதாரம் தொடர்பான தெளிவில் காணப்பட்ட நம்பிக்கை, இரக்கம் மற்றும் அர்ப்பணிப்பு போன்ற விடயங்களினால் இம்முறை போட்டித் தொடரில் அதிக கவனத்தை பெற்றவராக இருந்தார்.